ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ இல்லாததையும் இழந்ததையும் திரும்ப பெறப்போகிறாய். உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி பாதுகாப்பது தானே இந்த சாயின் கடமை. என் பிள்ளை, ஒரு சிலவற்றை முக்கியமானதை இழந்து விட்டாய், இழந்து தவிக்கிறாய். எப்படி பறிபோனது என்று தெரியாமல் கண்டதையும் போட்டு மனதை குழப்பிக் கொண்டிருக்கிறாய். உனக்கு அதில் நிச்சயமாக இன்று விளக்கம் கிடைக்கப் போகிறது, தீர்வு கிடைக்கப் போகிறது. பயப்படாதே, உன் கூட உன் சாய் வந்து கொண்டே இருப்பேன். என் துணை உன்னுள் இருக்கும்போது நீ தனிமரம் அல்ல, நீ தனியால் அல்ல தங்கமே, நான் இருக்கிறேன். உன்னுடைய பக்தி எவ்வளவு என்றது எனக்கு தெரியும். என் மீது உள்ள நம்பிக்கை எவ்வளவு என்று எனக்கு தெரியும். நீ சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நான் தான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். முதல்ல அதை தெரிஞ்சுக்க. என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நடக்கவில்லையே என்று தானே அழுது கொண்டாய். இனி உன் வாழ்க்கையில் இதே ஆனந்த உணர்வோடு இருக்கப் போகிறாய். இதுவும் கடந்து போகும் என்று நான் சொல்வது உண்மை தங்கமே. உன் சாயியை நம்பு. உன் வாழ்க்கையில் திடீர் அற்புதம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், நல்லது நடக்கும். நீண்ட காலமாக நீ அனுபவிக்கும் வேதனைகள் முடியப் போகிறது. உன் மனதிலும் இல்லத்திலும் இருள் நங்கி வெளிச்சத்தை தரப்போகிறேன். இனி உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த மாற்றங்கள் நிச்சயமாக நிகழத் துவங்கும். உன்னை ஆட்டி படைத்த மிகப்பெரிய பிரச்சனை தீரும் நேரமே இதுதான். இப்படியே இருந்திருமோ சாயி என்றெல்லாம் எப்படி அழுதாய்? அழக்கூடாது. எதையும் மாற்றுவதற்கு எனக்கு ஒரு நொடி போதும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. இப்படித்தான் உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் வந்தபோது நீ என் வார்த்தைகளை கேட்க ஆரம்பித்தாய். எனவே தான் கூறுகிறேன், இனி நீ உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த மாற்றங்கள் நிச்சயம் நிகழத் துவங்கும். கவலைப்படாதே, உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரப்போகிறேன். எதிர்மறை எண்ணத்தோடு வாழாதே. வாழ்ந்தால் என்னவாகும் என்ற எண்ணத்தோடு கூட வாழாதே. உன் மனதில் தினம் தினம் நல்ல எண்ணங்களை உருவாக்கி கொண்டே வா. நல்லதை நினை, நல்லதே நடக்கும், நல்லதே பேசு, நல்லதையே செய். உன் முகத்தில் மகிழ்ச்சியை பார்ப்பது மட்டும்தான் எனக்கு மகிழ்ச்சி. துவண்டு போகாதே. எந்த வேலையும் பாதியில் நின்று விடுமோ, தோல்வியில் முடிந்து விடுமோ என்று தப்பும் தவறுமாக நினைக்காது. நடக்கும், நல்லது நடக்கும், என் சாயி நடத்தி காண்பிப்பார் என்று மட்டும் சொல். நிச்சயம் நான் நடத்தி காண்பிக்கிறேன். தடுமாற்றம் இந்த வேளையில், இந்த சூழலில் இருக்கவே கூடாது. பல பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும் என்பது உறுதி சொல்ல முடியாவிட்டாலும் எது எந்த நேரத்தில் கிடைக்க வேண்டுமோ அந்தந்த நேரத்தில் கிடைக்கச் செய்வேன் நிச்சயமாக. பயப்படக்கூடாது. யாராவது உனக்கு தவறு செய்து விட்டார்களா, என்னிடம் வந்து கொட்டிவிடு, நான் பார்த்துக்கொள்கிறேன். அவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ, என்ன செய்ய வேண்டுமோ நான் பார்த்துக்கொள்கிறேன். நீ யாருக்கும் சாபம் விடாதே, நீ யார் மேலும் கோபப்படாதே. நீங்கள் சாதாரணமாக சொல்லிவிட்டீர்கள் என்று கூட நீ கடினமாக கடிந்து நினைக்கலாம். ஆனால் உண்மை அதுதான். சகிப்புத்தன்மை வேணும், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை வேணும். ஒரு தடவைக்கு இருமுறை யோசித்து இப்படி இல்லைன்னா அப்படி செய்யணும்னு யோசிக்கும் திறமை உன்னிடத்தில் இருக்கணும். அடுத்தவர் சொல்லி கேட்கக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கை நீதான் வாழணும், நம்பிக்கையோடு வாழணும். என் சாயி சொல்வதெல்லாம் உண்மை, நிச்சயமாக நடக்கும் என்று நீ நினைக்கணும். அப்படி இல்லாமல் சந்தோஷத்தை வேறு யார்கிட்டையாவது ஒப்படைச்சு விட்டு கவலைகள் சூழ உட்காரக்கூடாது.
உன்னுடைய நினைவுகளை மாற்று. உன்னுடைய மனதில் நல்ல விதைகளை விதைச்சிக்கும். நான் உனக்கு எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று நான் யோசித்து செய்வேன். உன் மனமானது பக்குவப்படும். கவலையே படாதே. வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று நம்பு. நிச்சயமாக முடியும். உன்னிடத்தில் இந்த நேரத்தில் தான் தன்னம்பிக்கை வேண்டும். நான் சொல்வதை எல்லாம் கேட்டால் உன் மனமானது பக்குவப்பட்டுவிடும். உன்னை சரி செய்ய உனக்கு ஏற்பட்ட நல்ல வாய்ப்பு இது. கவலையே படாதே. வானம் உள்ளவரை இரவும் பகலும் இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கை உள்ளவரை இன்பமும் துன்பமும் இருக்கத்தான் செய்யும். உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நிலைகுலைந்து தன்னையே தற்காத்து கொள்ள முடியாமல் முடங்கி விடுகிறாய். இந்த உலகத்தில் நிலை என்று என்றுமே ஒன்றுமே இல்லை. நீ வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சோகமும் துன்பமும் வாழ்க்கையில் உனக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தான் வருகிறது. நீ சிந்திக்கும் ஒவ்வொரு சவாலும் உனக்கு ஒரு மன வலியை தந்து கொண்டே தான் இருக்கிறது. கவலைப்படாதே. இதுவும் கடந்து போகும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீயாக இரு. உன்னுள் தீய எண்ணங்கள் இருந்தால் மட்டும் அதை நீக்கிவிடு. என் பிள்ளை சுத்தமான மனதோடு இருக்க வேண்டும். பிறருக்கு நல்லது மட்டும்தான் நினைக்க வேண்டும். அவநம்பிக்கை உண்டாக்கும் எந்த பேச்சுகளுக்கும் உன் மனமானது இடம் தரக்கூடாது. உனக்காக அனைத்தும் செய்ய நான் இருக்கும்போது எல்லாம் சுபமாக நடக்கும் என்று நினைச்சிக்கோ. ஆனால் உன் எதிராளிகள் உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று நினைக்கிறார்கள். எப்போது உன்னை கவிழ்க்கலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் நட்சத்திரமாக உயரப் போகிறாய் என்பது அவர்களுக்கு தெரியாது. அன்று உன் வாழ்க்கையை ஒளியாக நிரம்பி நட்சத்திரமாக ஜொலிப்பாய். அப்போதுதான் உன்னிடத்தில் நம்பிக்கை பிறக்குமா? அப்போதுதான் உன்னிடத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்குமா? நீ இல்லாததையும் இழந்ததையும் திரும்ப பெறப் போகிறாய் என்று நான் சொன்னால் உன் மனம் தேடும் உறவை உன்னிடம் சேர்க்கப் போகிறேன். உனக்கான பரிசு, உன்னுடைய பரிசு, உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேர வேண்டும். என் பிள்ளைகளுக்கு தேவையானதை பார்த்து கொடுப்பேன். கவலையே படாதே. உனக்கானதை நான் செய்து கொண்டே தான் இருக்கிறேன். அனைத்தையும் காதில் வாங்கி கொண்டு தான் இருக்கிறேன். உனக்காக படைக்கப்பட்ட அனைத்தும் உனக்குத்தான். சரியான நேரங்கள் வரும்போது தான் உனக்கு தேவையான அனைத்தையும் நான் உனக்காக கொண்டு வந்து கொடுப்பேன் என்று சொன்னேன். எல்லாம் நன்மைக்காக தான் நடந்து கொண்டிருக்கிறது. கவலையே படாதே. அனைத்தும் உன்னிடத்தில் வந்து சேரும். ஓம் சாய்ராம்.